ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. ஸோ நம்ம வந்து டிஎன்டெட் எக்ஸாமினேஷனுக்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து பிளான் பண்ணிட்டுருக்கோம். அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது மொத்தமாக எத்தனை மார்க்குக்கு இந்த எக்ஸாமினேஷன் நடக்குது, எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்க, இதுக்கான பாஸ் மார்க் என்ன, ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டிஎன்டெட் எக்ஸாம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம 2 பேப்பராக பிரிக்கலாம். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ன்னு சொல்லிட்டு. இல்லை பேப்பர் 1 அப்படிங்கிறது டிடிஎட் முடித்தவங்க வந்து எழுதலாம். அதாவது டிப்ளமோ இன் எஜுகேஷன் இல்லைன்னா நம்ம டீச்சர் ட்ரைனிங் சொல்லுவோம் இல்லையா, அந்த கோர்ஸ் முடித்தவங்க பேப்பர் 1 வந்து எழுதலாம். அண்ட் பேப்பர் 2 அப்படிங்கிறது டிகிரி வித் பிஎட் முடித்தவங்க வந்து பேப்பர் 2 எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பேப்பர் 1க்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துலாம். ஸோ இவங்க வந்து ஒன்றும் இல்லை, ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து ஃபுல்லாக படிக்கணும். அதாவது தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் அண்ட் அது போக சைக்காலஜி. ஸோ இந்த 6 சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு வந்து கேள்விகள் கேட்பாங்க. தமிழ்லேருந்து 30 வினாக்கள், இங்கிலீஷ்லேருந்து 30 வினாக்கள், மேக்ஸ்லேருந்து 30 அண்ட் இவிஎஸ் அப்படிங்கிறதுல சயின்ஸ் அண்ட் சோஷியல் ரெண்டுமே வந்து இன்க்ளூட் ஆகும். இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு 30 வினாக்கள் வந்து கேட்குறாங்க. அண்ட் அது போக சைக்காலஜி இதுலேருந்து 30 வினாக்கள். ஸோ இதுதான் வந்து பேப்பர் 1க்கான எக்ஸாம் பேட்டர்ன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் நம்ம எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் படிக்கணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிக்கணும். 6th மட்டும் படித்தா பேப்பர் 1க்கு போதாது. பேப்பர் 1க்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கணும். ஏன்னா அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நீங்கள் வந்து எடுத்து அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த்துக்குள்ளேயுமே வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு மினிமம் 5 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஏன்னா அதுலேயுமே வந்து அவ்வளோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கண்டென்ட் வந்து இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்கணும். அண்ட் நம்மளுடைய சேனலுமே வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து இதுக்கான வீடியோஸில் போட்டுப்போம். பேப்பர் 1க்கான மாடல் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டுப்போம். அதில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் தான் தமிழ் அண்டு சயின்ஸு சோஷியலுக்குலாம் வந்து டெஸ்ட்டு போட்டுப்போம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பேப்பர் 1க்கான எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ இப்போ நம்ம பேப்பர் 2க்கு வந்து பார்த்துடலாம். பேப்பர் 2ன்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம்னா இது வந்து நம்ம 2ஆக பிரிக்கலாம். அதாவது சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது, தென் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஓகேவா? அதாவது பிஎஸ்சி அண்ட் பிஏன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் இல்லையா? ஸோ இவங்க வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் சொல்லலாம். இவங்களுக்கு வந்து 3 சப்ஜெக்ட் வந்து சேம் தான். அதாவது தமிழ், இங்கிலீஷ் அண்ட் சைக்காலஜி. ஸோ இங்கேயுமே அதான் தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி இந்த 3லேயுமே உங்களுக்கு 30 கேட்பாங்க. அண்ட் இதில் டிஃபர் ஆகிறது ஒன்று என்ன அப்படின்னா, சயின்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து மேக்ஸ்லேருந்து 30, சயின்ஸ்லேருந்து 30 கேட்பாங்க. பட் இவங்களுக்கு மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் கிடையாது. ஓகேவா? இவங்களுக்கு அதுக்கு பதிலாக சோஷியலேருந்து மட்டுமே 60 கேள்விகள் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இவங்க மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சோஷியல் படிக்க வேண்டாம், மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்லேருந்து மட்டுமே படித்தா போதும். இவங்க வந்து சோஷியல் கேண்டிடேட்ஸ் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வேணாம், சோஷியல் மட்டும் படித்தா போதும். ஓகேவா? ஸோ இவங்க வந்து ரொம்ப ஈஸியாகவே ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா சோஷியலேருந்து மட்டுமே உங்களுக்கு 60 வினாக்கள் கேட்குறாங்க. அண்ட் அது போக ஏதாச்சும் 2 சப்ஜெக்ட் நல்லா படித்தாலே போதும், ஈஸியாக அவங்க வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பேப்பர் 2க்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன். இவங்க வந்து கண்டிப்பாக 6th 10th வரைக்கும் கண்டிப்பாக படித்தாகணும். அண்ட் இது போக 11th 12thலையுமே நம்ம ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். பட் மினிமம் நம்ம 6th to 10th வந்து படித்தாலே போதும், ஈஸியாக வந்து பாஸ் மார்க் எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸாமினேஷனுக்கான பாஸ் மார்க் வந்து பார்த்துடலாம். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுக்குமே வந்து சேமான பாஸ் மார்க் தான். அதாவது அவுட் ஆஃப் 150க்கு. ஸோ இது வந்து கம்யூனிட்டி பேஸில் வந்து பிரிக்கிறாங்க. அதாவது ஓசி கேட்டகரி, தென் பிசி, எம்பிசி அண்ட் எஸ்சி, அதுக்கப்புறமா எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமாக அதை வந்து பிரிக்கிறாங்க. ஓசி கேட்டகரி வந்து 90 மார்க்ஸ் எடுக்கணும் அவுட் ஆஃப் 150. நெக்ஸ்ட்டு பிசி, எம்பிசி, எஸ்சி இவங்க 3 பேர் வந்து 82 எடுத்தால் போதும் அவுட் ஆஃப் 150. அதுக்கப்புறமா இப்போ வந்து எஸ்டிக்குமே ஆட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து 60 மார்க்ஸ் எடுத்தால் போதும். 150க்கு 60 மார்க்ஸ் எடுத்தாலே இவங்க வந்து எலிஜிபிள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓசி கேட்டகரி வந்து 90 மார்க்ஸ் எடுக்கணும் டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு. தென் மற்றவங்க எல்லாருமே பிசி, எம்பிசி, எஸ்சி இவங்க எல்லாமே 82 மார்க்ஸ் எடுக்கணும். தென் எஸ்டி வந்து 60 மார்க்ஸ் எடுத்தால் போதும். ஓகேவா? அண்ட் ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் 150க்கு ஒரு 60 to 70% எடுத்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? பட் இதில் பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற எக்ஸாமினேஷன்லேயே பாஸ் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிற எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்னா நம்ம வந்து டெட் எக்ஸாம்னு சொல்லலாம். அண்ட் லாஸ்ட்டில் 2019 பார்த்தோன்னா பாயிண்டில் தான் இருந்துச்சு இதோடைய பர்சன்டேஜுக்கு. ஸோ அந்தளவுக்கு கம்மியான மெம்பர்ஸ் தான் வந்து இதில் பாஸ் ஆகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த எக்ஸாமினேஷன் டஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கான சிலபஸ் பார்த்தோன்னா ரொம்பவே வைடாக இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்கூல் சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணுறோம். அண்ட் அது போக உங்களுக்கு சைக்காலஜி, ஸோ இதெல்லாம் கூட நம்ம கவர் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் வந்து இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி கம்பேர் பண்ணும்போது டெட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதோடைய கொஸ்டின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா நம்ம தமிழும் படிப்போம், இங்கிலீஷும் படிப்போம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இதுக்கான சப்ஜெக்ட்டுமே வந்து கொஞ்சம் வேரி ஆகுது இல்லையா? அதனால் கொஞ்சம் வந்து இது கஷ்டமான எக்ஸாமினேஷன் தான். பட் இப்போ நமக்கு இருக்கக்கூடியது வந்து 2 monthsலாம் இல்லையா? அந்த 2 monthsல நம்ம 150க்கு ஜஸ்ட் பாஸ் மார்க் அண்ட் அதை விட கொஞ்சம் அதிகமாக மார்க் எடுத்தாலே போதும், நம்ம வந்து ஈஸியாக அந்த எக்ஸாமினேஷன் வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம பார்க்கலாம்.
ஸோ இந்த ஃபஸ்ட் நம்ம இந்த எக்ஸாமினேஷன் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் இப்போ எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். இது வந்து ஒரு ஸ்கோரிங் டெஸ்ட் கிடையாது. அதாவது 150க்கு 82 எடுத்தாலும் பாஸ் தான், 142 மார்க்ஸ் நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து பாஸ்ன்னு சொல்லிட்டு தான் பேர் இருக்கும். ஸோ இதுக்கான சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க. அதிலலாம் வந்து உங்களுக்கு இந்த மார்க்கு கூட என்ட்ரி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் இந்த கேண்டிடேட் வந்து இந்த எக்ஸாமினேஷனில் பாஸ்டு, ஸோ அந்த மாதிரி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இதில் உங்களுக்கு மார்க் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணாது. ஸோ நம்ம ஜஸ்ட்டு இந்த பாஸ் மார்க்கு அதோட கொஞ்சம் அதிகமாக எடுத்தாலே போதும். ஓகேவா? அதனால் நம்ம வந்து ஹையாக 150 நம்ம வந்து ஸ்கோர் பண்ணணும். நான் வந்து கட் ஆஃப் வந்து பிடிக்கணும். சில வந்து கட் ஆஃப்னு ஒன்றே கிடையவே கிடையாது. ஜஸ்ட் நம்ம இந்த பாஸ் மார்க் மட்டும் எடுத்தாலே போதும். ஸோ அதுக்கு நம்ம இந்த 2 monthஸில் எப்படி படிக்கணும், ஸோ அதை மட்டும் நீங்கள் ஸ்மார்ட்டாக யோசிச்சு படித்தாலே போதுமானது. ஓகேவா? ஸோ என்னை கேட்டிங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு 3 சப்ஜெக்ட், ஸோ இவ்வளோ சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இவ்வளோத்தையும் ஃபுல்லாக படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணாமல் ஏதாச்சும் ஒரு 3 சப்ஜெக்ட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கக்கூடியது ஒரு 3 மட்டும் எடுத்துகிட்டு நல்ல தெளிவாக படிங்க. அவுட் ஆஃப் 30க்கு 25க்கு நீங்கள் வந்து குறையக்கூடாது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்து 30 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களா, அதில் நீங்கள் ஒரு 3 சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு அவுட் ஆஃப் 30க்கு 25 ப்ளஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக போடணும். ஸோ அந்த மாதிரி தெளிவாக படிச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா இன்னும் ஒரு சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை நம்ம ஓரளவுக்கு படித்தாலே போதும், ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு இந்த 3மே சொல்லுவேன். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், இது 3மே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம்னு சொல்லிடுவேன். அண்ட் அது போக சயின்ஸில் வந்து ஓரளவுக்கு படிச்சுட்டா நம்ம வந்து ஈஸியாக வந்து மார்க் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியான சப்ஜெக்ட் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துலாம். அண்ட் இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து முடிவெடுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் நான் வந்து உங்களுக்கு விஷயம் சொல்லிடுறேன். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கில் SGT எக்ஸாமுக்காக நம்ம வந்து கண்டக்ட் பண்ண ஒரு எக்ஸாமினேஷனுக்கான டெஸ்ட் பேட்ச் தான். ஓகேவா? அது லாஸ்ட் 2024 ஜூலை மந்தில் இந்த SGT எக்ஸாம் நடந்திருக்கும். டெட் பேப்பர் 1க்கான நியமன தேர்வு. ஓகேவா? அதுக்காக நம்ம கண்டக்ட் பண்ண டெஸ்ட் பேட்ச் தான் இது. இதுக்கான சிலபஸ் வந்து உங்களுக்கு 6th to 10th தான் நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே சிலபஸ் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு இது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால் அந்த டெஸ்ட் பேட்ச் தான் இது. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே தரமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த பேட்சில் நம்ம கவர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் அண்ட் சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ், இந்த சப்ஜெக்ட் தான் வந்து கவர் பண்ணுறோம். தமிழ், இங்கிலீஷு, சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸு. இதில் நம்ம ஒமிட் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா சைக்காலஜி நம்ம வந்து ஒமிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ சைக்காலஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு லிமிட்டடான சோர்ஸே கிடையாது. ஸோ இப்போ இந்த புக்கை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், நம்ம வந்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால் நமக்கு இருக்கிறதுமே வந்து 2 months தான். ஸோ அந்த டைமுக்கு நம்ம சைக்காலஜிக்கு ஒரு டைம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் நம்ம எவ்வளோ தான் படித்தாலுமே அதில் நம்ம மினிமம் ஒரு 50 கொஸ்டின் தான் வந்து நம்மளால் ஷுவராக வந்து போட முடியும். அண்ட் அது போக நம்ம ஆல்ரெடி படித்து நம்மளுடைய பிஎட் நாலேஜை வச்சு நம்ம ரீட் பண்ணி வந்து ஒரு 5 கொஸ்டினுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ணிடலாம். அதனால் அதுக்கு வந்து நம்ம தனியாக வந்து டைம் கொடுக்கல. ஓகேவா? ஸோ நம்ம கவர் பண்ணக்கூடியது வந்து தமிழ், இங்கிலீஷ், நீங்கள் சயின்ஸ் மேஜர்னா சயின்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம், சோஷியல் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து மேக்ஸ் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மேக்ஸ் வந்து நம்ம அக்டோபர் 1 படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே நம்ம ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸ் கொண்டு போயிருக்கோம். 6th to 10th வரைக்கும் நம்ம வந்து லைனாக படிக்கிறோம். பட் மேக்ஸ் வந்து இந்த மாதிரி படிச்சோன்னா அது வந்து நல்லா இருக்காது. அதாவது மற்ற சப்ஜெக்ட்டில் நம்ம லைன் பை லைன் படிப்போம். பட் மேக்ஸ் வந்து அப்படி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. ஸோ அது வந்து நம்ம ஒரு டாபிக் வைஸ் வந்து படித்தாலே போதுமானது. அதனால் நம்ம அக்டோபர் 1 நம்ம மேக்ஸ் வந்து கொண்டு போக போகிறோம். அது வந்து இப்போ நம்ம சிலபஸ் படி பார்க்கணும், அதில் ஒரு மினிமம் ஒரு 15 டாபிக்ஸ் தான் வரும். ஸோ அதை நம்ம டாபிக் வைஸ் வந்து கொண்டு போக போகிறோம். அதுக்கான ஷெட்யூல் வந்து நான் உங்களுக்கு தனியாக கொடுப்பேன். ஸோ இதான் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் பற்றின இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ இதோடைய ஷெட்யூல் வந்து பார்த்துலாம். ஸோ இதில் நம்ம வீக்லி வந்து 3 டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இதுக்கு வந்து செப்டம்பர் 1 உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சோன்னா உங்களுக்கு செப்டம்பர் 2 ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து இருக்கும். அதாவது ஒரு ஷெட்யூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 days வந்து படிப்போம். ஃபஸ்ட் நாள் படிப்போம், இந்த நெக்ஸ்ட்டு செகண்ட் டே வந்து ஈவினிங் உங்களுக்கு டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ ஒரு டே படிப்போம், இந்த நெக்ஸ்ட் டே படிப்போம், நெக்ஸ்ட் ஈவினிங் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அதோடைய ஷெட்யூல் ஃபுல்லாகவே உங்களுக்கு போகுது. ஓகேவா? அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய இந்த பிளான் வந்து கொடுத்துருப்போம். லெசன்ஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம தமிழ், இங்கிலீஷ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டெய்லி வந்து 2 units வந்து கொண்டு போகிறோம். நெக்ஸ்ட்டு சயின்ஸ் வந்து 6th to 7th மட்டும் உங்களுக்கு டேர்ம் வைஸ் கொண்டு போயிருப்போம். அதுக்கப்புறமா ஃபுல்லாகவே உங்களுக்கு யூனிட் வைஸ் தான் போகும். ஓகேவா? தமிழ், இங்கிலீஷில் 2 யூனிட் தான். தென் சயின்ஸ், சோஷியலில் உங்களுக்கு ஒரு 3 units இதை வந்து நம்ம வந்து படிப்போம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து டெஸ்ட்டு போகுது. அண்ட் வீக்லி வந்து எத்தனை டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு 3 டெஸ்ட் தான் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ வந்து மண்டே வந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மண்டேயும் படிப்போம் அண்ட் டியூஸ்டேயும் படிப்போம். டியூஸ்டே ஈவினிங் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வெனஸ்டே படிப்போம். தேர்ஸ்டே ஈவினிங் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுவோம். ஓகேவா? தென் அதே மாதிரி பாருங்கள், ஃப்ரைடேயும் படிப்போம்,
சாட்டர்டேயும் படிப்போம், சாட்டர்டே ஈவினிங் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வீக்லி 3 டெஸ்ட் வந்து இருக்கும். அண்ட் எவ்ரி வீக்கில் உங்களுக்கு சண்டே அப்படிங்கிறது வந்து நம்ம ரிவிஷன் சொல்லிட்டு கொடுத்துப்போம். அதாவது அந்த வீக்கில் நம்ம என்னெல்லாம் படித்தோம் அதை ஃபுல்லாகவே அந்த சண்டேயில் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு வீக்லேயுமே இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு வீக்லேயும் உங்களுக்கு சண்டே அப்படிங்கிறது நம்ம வந்து ரிவிஷன் கொடுத்துருப்போம். ஸோ அதை வந்து நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஷெட்யூல் வந்து போகுது. அண்ட் இது வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா நவம்பர் 1 உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுதுங்களா. லாஸ்ட் டெஸ்ட்டு பாருங்கள், நவம்பர் 1 இருக்குது. அண்ட் அது போக உங்களுக்கு ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து நம்ம ஒரு 1 வீக் கழிச்சு வந்து வச்சுருப்போம். அண்ட் இப்போ வந்து எக்ஸாமினேஷன் பார்த்தோன்னா நவம்பர் 15 அண்ட் 16 தான் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம ஒரு 2 வீக்ஸ் ஏர்லியராகவே இந்த டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். அண்ட் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய 2 வீக்ஸில் நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் ரிவிஷன் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நவம்பர் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சுக்கான ஷெட்யூல். இந்த ஷெட்யூல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல்லேருந்து வந்து பிடிஎஃப் தான் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து உங்களுக்கு 28 டெஸ்ட் வந்து இருக்குது. 27 டெஸ்ட்டு ப்ளஸ் ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் கவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 4000 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதாவது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் அப்படின்னா 160 கொஸ்டின் சொல்லலாம். அதாவது தமிழ்லேருந்து 50 கொஸ்டின்ஸு, தென் இங்கிலீஷ்லேருந்து 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா சயின்ஸ்லேருந்து 30. ஓகேவா? சயின்ஸ்லேருந்து 30 அண்ட் சோஷியல்லேருந்து 30 வந்து இருக்கும். ஸோ நீங்கள் சயின்ஸ் மேஜர் அப்படின்னா நீங்கள் வந்து சயின்ஸ் வந்து சூஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். சோஷியல் அப்படின்னா நீங்கள் வந்து சோஷியல் வந்து சூஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓவராலாக 160 கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இருக்கும். ஓகேவா? அண்ட் இதுக்கான டேட்டு பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 1 ஸ்டார்ட் ஆகுது, நவம்பர் 1 எண்ட் ஆகுது. ஓகேவா? அண்ட் இதுக்கான ஃபீஸ் வந்து 499 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை பற்றினா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது 9894583768 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் வந்து கேட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், இதான் வந்து நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் பற்றின இன்ஃபர்மேஷன். அண்ட் இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் வந்து கொடுப்பாங்க, நீங்கள் வந்து வாங்கி பார்த்துக்கலாம். அண்ட் இந்த எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஓகேவா? அந்த டெட் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து ஒரு இயருக்கு 2 எக்ஸாம் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் இது வந்து அப்படிலாம் நடக்கிறது கிடையாது. 2 இயர்ஸ் ஒன்ஸு 3 இயர்ஸ் ஒன்ஸ் அப்படி தான் நடக்குது. இப்போ லாஸ்ட்லலாம் பார்த்தோன்னா 2019 வந்துச்சு, அதுக்கப்புறமா 2022 வந்துச்சு. அண்ட் அப்புறமா இந்த இயரில் பார்த்தோன்னா பிளானர்லேயே கொடுக்கல, பட் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இது வந்து கால்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ இப்போ இல்லை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பேப்பர் 1 பார்த்துட்டோன்னா அதுக்கான நியமன தேர்வுலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் படிக்கிறதே தான் அதுக்கான நியமன தேர்வுமே படிப்பீங்க, பேப்பர் 1 படிக்கிறவங்க. ஸோ அதனால் அது வந்து ஈஸியாக நீங்கள் வந்து படிச்சிடலாம். ஸோ இப்போ லாஸ்ட் இயரில் கூட இப்போ 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் போஸ்டிங் போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இப்போ கிடைக்கும்போது நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? அண்ட் இந்த பேட்சில் தான் ஜாயின் பண்ணணும் இல்லையா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஓன் ப்ரிப்பரேஷன் கூட பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணும்போது என்ன அப்படின்னா நம்ம சில நேரம் ஓன் ப்ரிப்பரேஷனில் இருக்கும்போது சில நேரம் வந்து நம்ம ஒழுங்காக வந்து நம்மளோட ஷெட்யூலை வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம். சில டைமில் வந்து சரி இன்னொரு நாள் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி பேட்சில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். எல்லோரும் படிக்கிறாங்க, ஸோ நம்மளும் படிக்கணும், டெஸ்ட் வந்து டெய்லி கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பேட்ச்னு இல்லை, ஏதாச்சும் ஒரு பேட்சில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் வந்து 2 மந்த்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் டைம் எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி படிங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுடைய பேட்ச்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் 2 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம இன்றைக்கி ஆகஸ்ட் 20 உங்களுக்கு வந்து சொல்கிறோம். பட் இதுக்கு இடையில வந்து உங்களுக்கு 10 டேஸ் இருக்குது. ஸோ இந்த 10 டேஸ்மே நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஷெட்யூலை கூட பார்த்துட்டு அட்வான்ஸாக நீங்கள் 1 வீக் கூட படிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் இல்லை 11th 12th கூட நீங்கள் வந்து படிக்கலாம். ஓகேவா? ஸோ டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான், இதுதான் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் பண்ண இன்ஃபர்மேஷன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.